ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஐயப்ப திண்டக 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 சுவாமி திண்டக 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 ஐயப்ப திண்டக 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 சுவாமி திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் சுவாமி திண்டக தோம் தோம் சுவாமி திண்டக 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 ஐயப்ப திண்டக 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 சுவாமி திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் ஐயப்ப திண்டக தோம் தோம் சுவாமி திண்டக தோம் தோம் திண்டக 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 தோம் 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 சுவாமி திண்டக 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 தோம் 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 தோம். மறைந்து விடும் இடர்கள் விலகி விடும் நீ வரும் வேளையிலே, சுமைகள் மறைந்து விடும் இடர்கள் விலகி விடும் நீ வரும் வேளையிலே, ஆளிலை கண்ணா வேகமாக நீ உடன் ஆடாயோ பாடாயோ ஓடிவாராய். शंकर शशिधर गज चर्मांबर गंगाधर हरणे, सुंदर स्वरहर गौरी मनोहर जय परमेश्वरने, जय जय शंकरने, जय विश्वेश्वरने, जय जय शंकरने, जय विश्वेश्वरने, जय जय शंकरने, जय विश्वेश्वरने, जय जय Shankaram Sivashankaram. Question from Govindan sir. அன்பே சிவம் என்கிறார் திருமூலர். சிவனே அவனாவான் சித்தன் சித்தன் என்கிறீர்கள் தாங்கள். சிவம் சிவன் இதில் எது சரி? இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அன்பே சிவம் ஆவது அறிகிலார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதுதான் முழு பாட்டு. இப்போ சிவம்ங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. அன்பே சிவம். சிவம்ன்றது என்ன? எ ஃபிலாசபி ஆஃப் லவ்விங், எ ஃபிலாசபி ஆஃப் லிவிங். அதனால் அன்பே சிவம்ன்றது கரெக்ட். சிவன்னா ஒரு ஆள் சொல்கிற மாதிரி ஆகிடும். இப்படி சொன்னால் அந்த பர்சனாலிட்டியை சொல்கிறது தான் ஆகிடும். மச்சாவதாரத்தின் போது தான் கங்கை மகாவிஷ்ணுவின் காலடியில் இருந்து உற்பத்தியானது என்று பத்ம புராணம் உட்பட பல புராணங்கள் கூறுகின்றன. ஆனால் பகீரதன் செய்த கடும் தவத்தின் போது அசுர வேகத்தில் பூமிக்கு இறங்கி வந்த கங்கையை சிவபெருமான் தான் தனது தலையில் தாங்கினார் என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். இந்த இரண்டு நிலைப்பாடுகளையும் தெளிவுபடுத்தும். நதி மூலம் ரிஷி மூலம்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படின்றது லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு ஹேப்பனிங், ஒரு வைபவம். அதனால் அதை பார்த்தவங்க யாரும் இல்லை, மற்றதெல்லாம் ஊகங்களால் சொல்லப்படுறது. ஸோ முதல்ல விஞ்ஞானிகள் சொன்னது என்னென்னா, பிக் பேங்குன்னு ஒன்று நடந்தது அப்படின்னாங்க. ஸோ தே வாண்டட் டு ஆர்டிஃபிஷியலி கிரியேட் த பிக் பேங். ஸோ ஒரு டனல் மாதிரி ஒன்று பண்ணி கிளாஸ் சேம்பரில் ஆட்டாமிக் ப்ளோ கொண்டு வந்து அந்த பிக் பேங் தியரியை பார்க்கணுன்னு முயற்சி பண்ணும்போது அவங்க க்ரியேட் பண்ண அந்த டனலே உடஞ்சி போச்சு. அதனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த கேள்விக்கு விட யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு தவக்கல் இருக்குது, அந்த தவக்கலையே நீ போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பிச்சா அதுக்கு என்ன தெரியும்? அதுலேயே எத்தனை தவக்கல் இருக்குது? கிணத்து தவக்கல் இருக்குது, ஆற்று தவக்கல் இருக்குது. ஆற்று தவக்கலை கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துச்சான் ஒரு தடவை. இப்போ இந்த கிணத்து தவக்கல் கேட்டுச்சா, நீ எங்கேருந்து வரேன்னு? ஆற்றுலேருந்து வரேன்னு. ஆறு எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு. ரொம்ப பெருசு அப்படின்னு. எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு இந்த தவக்கல் என்ன படித்தா, 2 கை 2 கால் இப்படி வச்சு இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படின்னு. இல்லை அதை விட பெருசு. பட்டமாக்குற கிணத்துக்குள்ளே இங்கேருந்து ஒரு ஜம்ப் அங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி இவ்வளோ பெருசு இருக்குமா? இல்லை அதை விட பெருசுன்னு. என்னை விடு, இதுக்கு மேலே எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால் வாசித்து காணொணாததுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அது எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பறந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம்னு. உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சி இருக்கோ அதெல்லாம் தான் கடவுளுங்கிறது. இதை கிளறி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது, விட்டுடு. வி ஆர் ஒன்லி a useless tinsel. நம்ம மிஞ்சி போனாக்கா ஒரு 100 வயசு வரைக்கும் இருந்துட்டாவே பெரிய விஷயம். ஒரு 100 வயசு தான் வாழக்கூடிய ஒரு கமாடிட்டி லட்சக்கணக்கான வருஷமாக இயங்கி கொண்டிருக்கிற உலகத்தை எப்படி கண்டுபிடிச்சிட முடியும்? அதனால் இந்த பகீரதன் தவம் பண்ணான், அதனால் சிவபெருமான் தலையிலேருந்து கங்கை வந்தது. பகீரதனுடைய மூதாதையர்கள்லாம் சாம்பல் மாதிரி ஆயிருந்தாங்க. அது அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில் ஒரு இடம் இருக்குது, ஆஷ் ஐலாண்டுன்னு சொல்லி, அதுதான் அந்த இடம்னு சொல்கிறாங்க. அங்கே கபில ரிஷி தவம் பண்ணியிருந்தார். அதனால் ஆரண்யம்னா காடு, கபில ஆரண்யம் பிகேம் கபிலாரண்யம் அண்ட் கலிஃபோர்னியா. ஸோ இன்றைக்கி இருக்கிற கலிஃபோர்னியா தான் அந்த இடம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரூஃபாக ஆர்சில்லுன்னு அங்கே ஒரு இடம் இருக்குது, அண்ட் ஆஷ் ஐலாண்டு ஒரு இடம் இருக்குது. நேராக இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு பார்த்தா அது கலிஃபோர்னியாவில் போகுது. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து அவனுடைய மூதாதையர்கள் சாகர ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்க பாதாள லோகத்துக்குள்ளே குடஞ்சிக்கிட்டு போன போது அங்கே இருந்தாங்க. அங்கே இந்திரன் அஸ்வமே யாகத்துக்காக இந்த குதிரை திடீர்னு போன இடம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ உலகம் என்பது ஒரு எக்லிப்டிக்கல் இல்லை ரவுண்டுன்னு வச்சுக்கலாம். முதல்ல உலகம் உருண்டை அப்படின்னு சொன்னவன் கலீலியோ. அவன் சொன்னபோது போப் சொல்லிட்டார், எங்கள் பைபிளில் உலகம் உருண்டைன்னு இல்லை, அதனால் அவன் கண்ணை பிடுங்கி குருடாக்கி காட்டுக்குள்ளே துரத்தி விட்டாங்க. பட் பிற்காலத்தில் அதே உலகம் உருண்டைன்னு சொல்லி அதுக்கப்புறம் உருண்டை கூட இல்லை, முட்டை மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அப்போது அண்டா அப்படின்னா முட்டை, பேரண்டம்னா பெரிய முட்டைன்னு அர்த்தம். இந்த உலகம் பேரண்டம், அண்டம் அப்படின்னா முட்டை மாதிரி இருக்குது, எக்லிப்டிக்கல்னு. அது எந்த காலத்துலேயும் நம்ம ஆளுங்கெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லையா? இந்தியாவில் தானே இந்த வார்த்தை பிரயோகமெல்லாம் இருந்தது, அண்டம் பேரண்டம் இதெல்லாம். அதனால் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு அறிவு இருந்திருக்கு ஒரு காலத்தில், அதை நாம் இழந்து விட்டோம். இப்போது புக்கில் இருக்கிறத படித்து தான் நம்ம இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வந்ததுங்கிறது, பிக் பேங் தியரியே கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும். சொந்தம் பந்தம் சொத்து சுகம் சுற்றம் நட்பு என்ற மாய வளையத்தை உருவாக்கி அதற்குள் மனிதனை ஏன் கடவுள் சிக்க வைக்க வேண்டும்? இதை செய்த அதே கடவுள் இதற்குள் தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ்ந்தால் மட்டுமே நீ என்னிடத்தில் வந்து சேர முடியும் என்று மனிதனுக்கு ஏன் அறிவுரை கூற வேண்டும்? கேமில் 100 மீட்டர் டேஷ்னு ஒன்று இருக்குது. அது என்னக்கா 100 மீட்டர் யார் ஃபஸ்ட்டு ஓடுறாங்களோ அவங்களுக்கு கப்பு கொடுத்துருவாங்க. இன்னொன்று அப்சக்கிள் ரேஸுன்னு இருக்குது. அது என்னென்னா அங்கங்கே ஜம்ப் பண்ணின்னு போகணும், தடை அப்சக்கிளை குச்சி போகணும். அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு அப்சக்கிள் ரேஸ். இப்போ கடவுள் இந்த மாதிரி அப்சக்கிள்ஸை க்ரியேட் பண்ணலைன்னா அதில் யாருக்கு எப்படி அவன் அந்த கிரடேஷன் பண்ண முடியும்? யார் நல்லவங்க கெட்டவங்க, யாருக்கு நல்லது செய்யணும் கெட்ட செய்யணுங்கிறத கடவுள் எப்படி நிர்ணயிக்க முடியும்? அதனால் லைஃப் ஆல்வேஸ் இஸ் அன் அப்சக்கிள் ரேஸ். ஒரு கடலில் அலையும் சுழலும் இருக்கேன்னு சொல்லி மீன் கரைக்கு வந்துச்சுன்னா செத்துப்பிடும். அந்த மாதிரி வாழ்க்கையில் எவ்வளோ தான் கஷ்டங்கள் இருந்தாலும் அலையும் சூழல் இருந்தாலும் மீன் மாதிரி அதுக்குள்ளேயே வந்து போராடணும். அதுதான் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான லட்சணம். அதனால் கடவுள் வந்து வேணும்னு தான் பண்ணுறான். இல்லைன்னா எப்படி இத்தனை 500 கோடி ஜனங்களில் எப்படி ஒரு மகானை அவன் தேர்ந்தெடுக்க முடியும்? எப்படி ஒரு நல்லவனை அவன் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்படி தான் ஊழ்ந்து எழுந்து அவன் எப்படியாவது வரணும், மேலே வர வேண்டியிருக்கும். அதுதான் பரிட்சையை. த ஹோல் டெஸ்ட் லைஸ் இன் தி இன் ப்ரூவிங் எவ்வளோ சுச்சுவேஷன்லேயும் அவன் தப்பிச்சு மேலே வந்தான்ற மாதிரி இருக்கும். இந்த பூம்புகார் சினிமாவில் வரல, வாழ்க்கையெனும் ஓடம் வாழ்கின்ற பாடம் தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா. பாருங்க, தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா. காலம் கற்பித்த பாடத்தின் அடி தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா. வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். இதெல்லாம் தான் வாழ்க்கை. அதனால் உங்களுக்கும் வாழ்க்கையில் சோதனைகள் வர்ற போதெல்லாம் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் ரைட்டிங் an examination
டு கெட் ப்ரமோட்டட் ஃபார் சால்வேஷன். இந்த பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் கடவுள்கிட்ட போய் ஈசனை எந்த எண்ணெயடி நீழலில் உட்கார முடியும். இல்லைனா எல்லாருக்கும் ப்ரமோஷன் போட்டான்னா 500 கோடி ஜனங்க போய் வைகுண்டத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க? செலக்ஷன், அதுலேருந்து ப்ராசஸ் இதெல்லாம். கடவுளை தேடி அடைவதும் ஆத்ம ஞானமும் ஆன்மீகத்தில் ஒரே நிலைதான் என்றால் கடவுளை நான் பார்த்ததே இல்லை என்று புத்தர் தனது சீடர்களிடம் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஒரு கடல் இருக்கு, அலைகள் இருக்கு, அலைகள் எல்லாம் ஜீவாத்மாக்கள். கடல், இந்த எல்லா ஜீவாத்மாக்கள் அலைகளும் சேர்ந்தது தான் கடல். அப்போது நாம் எல்லாருமே ஜீவாத்மாக்கள் தான் சொல்லிட்டோம். ஒரு அலை தான் கடலினுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கினா அதுதான் ஞானம். அலை வேறு கடல் வேறு அல்ல என்று தெரிந்து கொள்ளுகிற ஞானம்தான் ஆத்மீகம். அதனால் வி ஆர் ஆல் த சேம். நாமும் பகவானும் ஒன்று தான். ஜீவாத்மாக்கள் என்ற அலைகள் எல்லாம் இந்த சம் டோட்டல், அதெல்லாம் சேர்ந்தது தான் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய சமுத்திரம். அதனால் நாம் வேறு இல்லை, கடவுள் வேறு இல்லை. கடலில் இருக்கிற தண்ணியை ஒரு மக்கில் ஜக்கில் டம்ளரில் பிடிச்சி பார்த்தியானா அதில் இருக்கிற காரம் மனம் நிறம் குணம் எல்லாமே அதே தானே. ஒரு அலைக்கு இன்னொரு அலைக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அந்த பரமாத்ம சாகரத்தில் வெவ்வேறு அலைகள். ஆனால் நம்ம எல்லாருமே அதே குணங்களை கொண்டவர்கள் தான். அன்பு, வெறுப்பின்மை, அறிவு, பொறுமை, பாரபட்சமின்மை, வெறுப்பின்மை, இந்த மாதிரி மசாலாஸ் இருக்குது இல்லையா? அந்த குணங்கள் எங்கிட்டையும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்குது. அந்த குணங்களை யார் யூஸ் பண்ணி கொண்டு வரானோ அவன்லாம் ஞானி ஆகிடுறான். யார் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிடுறானோ அவன்லாம் அஜ்ஞானத்திலே கிடக்கிறான். இவ்வளோதான். ஸோ எவ்ரி திங் இஸ் வித்தின் யுவர் செல்ஃப். அண்ட் இது எல்லாம் சேர்ந்தது தான் கடவுள்னு சொல்லக்கூடியது. எல்லாம் கடந்து நமக்கு உள் இருக்கக்கூடிய வஸ்துவான ஜோதியை கண்டுபிடிக்கிறது தான் கடவுள் அப்படின்னு. இப்போ காடுங்கிறது என்ன? எ சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். நாமே அதுவாக மாறி கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. சப்ஜெக்டிவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ். முல்லா நஸ்ருதீன் ஒரு ஆள் இருந்தான். நான் போயிருக்கேன் அந்த கண்ட்ரிக்கெல்லாம். அவன் பார்த்தா ஜோக்கர் மாதிரி தான், ஆனால் அறிவாளியாக இருப்பான். தெனாலிராமன், பீர்பல் டைப்னு வச்சுக்கோயேன். ஸோ அவனுடைய கழுதை காணாமல் போச்சு. எல்லோரும் தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணான்? 2 கையை முன்னால் வச்சான், 2 காலை பின்னால் வச்சு கழுதை மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு ஊழை இட்டுக்கிட்டு நேராக போய் ஒரு கிணத்துக்கிட்டு நின்ட்டான். எல்லோரும் எட்டி பார்த்தா கழுதை கிணத்துக்குள்ளே இருந்துச்சு. அவன் சொன்னாங்க, முல்லா நீ ஜீனியஸியா, எப்படியா இந்த ஐடியா அவனுக்கு வந்துச்சின்னு. அவன் சொன்னான், நான் மனுஷனாக இருந்து கழுதையை தேடுற போது கழுதை புத்தி என்னன்னு எனக்கு தெரியாது. நான் என்னையே கழுதையாக மாற்றிக்கணும் போது கழுதை எப்படி யோசனை பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா. அதனால் நீ மனுஷனாக இருந்து கடவுளை தேடினா உனக்கு கடவுள் கிடைக்காது. நீ கடவுளாக ஒன்று நினச்சிக்கிட்டு கடவுளை தேடினா உனக்கு கடவுள் கிடைக்கும். அப்போ கடவுளாக நீ உன்னை நினச்சிக்கணும் என்ன பண்ணும்? எத்துணையும் பேதம் வராது, எந்த பார்ஷியாலிட்டி டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, அவங்க சாப்பிட்டாங்களா, இவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கணும். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையாராய் இவர்க்கின்றார் யாவர். யார் அப்படிலாம் இருக்காங்களோ அவர் உளம்தான், அவங்க உள்ளத்தில் தான் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தெளிந்தேன். அங்கே தான் நடராஜனுடைய டான்ஸ் நடந்துகிட்டு இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இப்போல்லாம் நான் சாமி கும்பிட்றதையே விட்டம்பா அப்படின்னு வள்ளல் பெருமானான்னு சொல்கிறார். சரி, என்ன தான் பண்ணுறீங்க ராமலிங்கம் சார் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறேன்னாக்கா, அத்தகு வித்தகர்தம் சேவடிக்கு சேவை செய்ய சிந்தை மிக விழைந்ததாலோங்கிறார். அப்படி யார் எந்த பாரபட்சமும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு தொண்டு செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் தொண்டு செய்யணும்னு நான் நினைக்கிறேங்கிறார். அத்தகு வித்தகர்னா கெட்டிக்காரங்க, சேவடிக்கு சிவந்த அடிகளுக்கு சேவை செய்ய அவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காக சிந்தை மிக விழைந்ததாலோ, என் மைண்ட் அப்படி தான் ஆசைப்படுதுங்கிறார். அதனால் உலகத்தில் ஒரு பெரிய நிலைகளை தொடுகிற போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த ப்ரீரெக்விசிட் ஃபார் கெட்டிங் இன்டு பெரிய நிலைகள் இஸ் யூ ஷுட் நாட் பி ஹியூமன். யூ ஷுட் டெவலப் தி டிவைன் இன்க்ரீடியன்ஸ் விச் ஆர் ஹிடன் இன்சைட் யூ. நீ உட்காந்துக்கிற இடத்த தோண்டினா தண்ணி கிடைக்கும், பெட்ரோல் கிடைக்கும், தங்கம் கிடைக்கும். அந்த மாதிரி உனக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீ தோண்டணும். தோன்ற போது தான் நீ எவ்வளோ டிவைனுங்கிறது உனக்கு தெரியும். ஒரு ராமனும் இயேசுவும் புத்தனும் கிருஷ்ணனும் இந்த உலகத்தில் உங்களை மாதிரி வந்தவங்க தானே. அவங்க தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், ஞானிகள் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு நீ சர்ச்சு புத்த விகாரங்கள் இந்து கோயில்கள் எல்லாம் கட்டி எல்லா இடத்தையும் கும்பிட்டுக்கின்னு இருக்கிறாங்க. இப்போ நீ கூட அந்த மாதிரி ஆகலாம்ன்றது அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழ்தல்னா என்ன?
ஒரு எப்படி வாழணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது, இதுதான் வாழ்வாங்கு வாழ்தல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்துடுமா உங்களுக்கு? உங்களால் கோபத்தை அடக்க முடியல, வெறுப்பு முடியல, பாரபட்சம் இல்லை, பொறுமை கிடையாது, அறிவு வளர்த்துக்கிறது இல்லை. அப்போ எப்படி நீங்கள் கடவுளாகிடுவீங்க? ஒரு காஃபின்றது ஒரு டிகாஷன், கொஞ்சம் பால் கொஞ்சம் சர்க்கரை 3 சேர்த்து ஒரு கலக்குனா அதான் வந்து காப்பி. அந்த மாதிரி நீ தான் டம்ளர், உன் உடம்பு தான் டம்ளர். இதுக்குள்ளே ராமருடைய தர்மம் மாறாத குணம், காட்டுக்கு போனாலையும் நாட்டை ஆளுனாலையும் ஒரே மாதிரி இருக்கிறது, அதான் வந்து தர்மம் மாறாது இருக்கிறது, நிலையை தெரியாது அடங்கிறதுன்றது. கிருஷ்ணருடைய சாத்துரியம், ஒரே மனுஷன் உலகத்துக்கு கண்ட விரல விட்டு ஆட்டணும். புத்தருடைய கருணை, இயேசுநாதருடைய தியாகம், இந்த மாதிரி ஒரு பரமாச்சாரியார் மாதிரியா இருக்கவங்களுடைய தவம், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கலக்கு. அப்போ அதுதான் காப்பின்ற மாதிரி அதுதான் கடவுள் தன்மை. ஸோ கடவுள் தன்மை என்பதை நீ தான் உங்கள்கிட்ட வெளியே கொண்டு வரணும். உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் நீ வெளியே கொண்டு வர வேண்டியிருக்கும். அதை வெளியே ஈஸியாக ஒரு ஜாலி ஹாப்பி கோலைக்கியாக நல்லா சாப்பிட்டு தண்ணி அடித்து பொண்ணு பின்னால் சுற்றி சாணி போட்டு செத்து போகிறது ரொம்ப ஈஸி. நீ எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு இந்த குணங்கள் எல்லாத்தையும் வந்து வெளியே கொண்டு வந்து அவன் உன்னை திட்டினாலையும் அவன் மூஞ்சியில் காரி துப்புனாலையும் கூட நீ உன் குணத்தை இழக்காமல் இருக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியுமா? இல்லையா? ஒன்றும் ரெக்கக்னிஷனாக கிடைக்காது. நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் உலகத்தில் 100க்கு 90 பேர் உங்கள்கிட்ட தப்பு தான் கண்டுபிடிப்பானுங்க. ஒரு பட்டினத்தார் வரப்பில் படுத்துன்னு இருந்தார், 2 பொம்னாட்டிங்க அந்த பக்கம் போகிறாங்க. இவனுக்கு சொகுசு கேட்குதுரி, பாரு வரப்பு மேலே தலைகாணி மீறி தலையை வச்சுன்னு படுத்துன்னு இருக்கிறானாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு தானே, அவர் தலையை இழுத்துட்டு வெறும் இதில் படுத்துக்கினார் வயலில். அவங்க இந்த பக்கம் வந்தாங்க, இவன் ஃப்ராடு சாமியார், இல்லைன்னா நம்ம பேசுகிறத பற்றி அவனுக்கு என்ன பார்த்தியா தலையை எடுத்து கீழே படுத்துனுங்கிறான் நாங்களாம். அப்போ ஏதோ இது இருந்தாலும் ஏசும் இறந்தாலும் ஏசும் உலகம் இதுதானடா பாருங்க. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா, வையகம் இதுதானடா. வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், வீழ்ந்தாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும், இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் சரித்திரம் படைக்கும். உலகமே பொய். அது பட்டினத்தார் என்ன சொன்னார், பாரனைத்தும் பொய்யனவே பகர்ந்து துறந்தேனுங்கிறார். உலகம் பூரா பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எல்லா விதமான ஆட்கள்கிட்டையும் மூவ் பண்ணியிருக்கேன். சில பேர் டச்சில் இருப்பாங்க, மற்றவங்களாம் சும்மா அந்த இதுக்கு வருவாங்க, அவங்களுக்கு வேலை ஆகணும்னா வருவாங்க, இல்லைன்னா வர மாட்டாங்க. ஓகேவா? பாடலாமா? குளிருக்கும் உயர்ந்த வஸ்து நீதான் அல்லவா, உலகெங்கும் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீயே அல்லவா, எனக்குள் உன்னை இருத்தி வைப்பது ஞானம் அல்லவா, ஒரு நாள் நீயே நானாய் நானே நீயாயாவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா, ஒன்றாயாவோம் அல்லவா, எனக்குள் இருக்கும் உயர்ந்த வஸ்து நீதான் அல்லவா. விதையாய் விழுந்தது பயிராய் எழுந்தது நீரால் அல்லவா, முழு விறகாய் இருந்தது சாம்பல் ஆனதும் நெருப்பால் அல்லவா, உயிருடன் இருப்பதும் உடலை சுமப்பதும் காற்றால் அல்லவா, எங்கள் நீரும் நெருப்பும் காற்றும் பாபா நீயே அல்லவா, என்றும் நீயே அல்லவா, என்றும் நீயே அல்லவா. नादबिन्दुकलादि नमो नमः, वेदमन्त्रस्वरूपा नमो नमः, ज्ञानपण्डितस्वामी नमो नमः, बेहुकोडि दीपमङ्गलज्योति नमो नमः, तूयम्बललीला नमो नमः, देवकुञ्जरि नमो नमः, अरुळ्ताराय वीरलुं परकोलाल पूजयं कोदलुं
शिवशङ्कर रे स्वामी जगत् परिपालकरे आदिशङ्कर अवतारा अनाथ रक्षकरे ॐ जय शिवशङ्कर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா